Welcome to Parenting Program Self-Awareness and Self-Management Part 2. ஸோ செல்ஃப்-அவேர்னஸ்னால் நம்மளை பற்றி நம்மளே நல்லா புரிஞ்சுக்கிறது, நம்மளோட குவாலிட்டிஸ், நம்ம இமோஷன், நம்மளோட ஸ்ட்ரெஸ், நம்மளோட ஸ்ட்ரகிள், நம்மளோட பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கிறது தான் செல்ஃப்-அவேர்னஸ். ஸோ எனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னோட நல்ல குவாலிட்டிஸை நான் நல்லா மேனேஜ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். என்னோட கெட்ட குவாலிட்டிஸை நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். நம்ம குழந்தைங்களும் இதே மாதிரி தானே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. த்ரூ திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் டிப்ஸ் ஆன் ஹவு டு ட்ரெயின் யோர் கிட்ஸ் டு ப்ராக்டிஸ் திஸ் எஃபிஷியன்ட் வேல்யூ இன் தேர் டெய்லி லைஃப். செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட், இந்த வேல்யூவை கற்றுக்கிட்டா, இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டா நம்ம லைஃப்பில் என்ன ஆகும்? இது நம்ம கற்றுக்கணுமா? இது ரொம்ப அவசியமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்க லைஃப்பில். இட்ஸ் ஆல் ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு ப்ராக்டிஸ் திஸ் பியூட்டிஃபுல் வேல்யூ கன்சிஸ்டன்ட்லி இன் தேர் டெய்லி லைஃப். அப்போ இந்த பேரண்டிங் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்க இல்லையா? இந்த விஷயத்தெல்லாம் நான் ஏன் கற்றுக்கறணும்? எனக்கு இதெல்லாம் தெரியுமே. நான் இந்த விஷயத்தை என் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரணுங்கிறத மட்டும் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி யாராவது இங்கே இருந்தீங்கன்னா அவங்க தான் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்கணும். நான் ஒரு டீச்சர். நான் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கற்றுக்கறலன்னா என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் வேல்யூ லெசன்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது மூலமாக வர நல்ல விளைவுகளும் கெட்ட விளைவுகளையும் பற்றி நல்லபடியாக நீங்கள் தெரிஞ்சு அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட சைல்ட்ஹுட்லேருந்து யோசிப்போம். நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் யோசிச்சுருப்போம். நான் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் எனக்கு நல்லா இருந்திருக்கும், நான் இதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன், இப்படி இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாமே நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் நடக்கிறதுக்கும் நடக்காமல் போகிறதுக்கும் யார் முக்கியமான காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்பாவும் அம்மாவும் தான் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் முக்கியமாக நம்ம பேரண்ட்ஸை தான் நம்ம காரணமாக காமிப்போம். எனக்கு மட்டும் சின்ன வயசில் ஒரு நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் வேறு லெவலில் இருந்திருப்பேன். இல்லாட்டி எனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா என் வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்காது. நம்ம அதோட ட்ரீம்லேயே இருப்போம். அப்புறம் நடக்காத விஷயத்தை நினச்சி நம்ம பேரண்ட்ஸை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால் பெஸ்ட்டாக முடிஞ்சதை நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸும் நம்மளுக்கு அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் இஸ் அக்செப்டன்ஸ். ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா விஷயமுமே கிடைச்சிடாது. அது நம்ம கர்மாவோட சேர்ந்தது இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கறணும். ஸோ acceptance is the first thing that we need to train ourselves with. Learn to accept everything with a smile. May it be joy, struggle, pain, anything. They will all make you more stronger and teach you a big lesson in your life. Self-awareness பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு நம்மக்குள்ளார பார்க்கணும். நம்ம கேரக்டர் எப்படி இருக்குது? அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, நம்ம குழந்தைங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளுக்குள்ளார இருக்கிற பலவிதமான இமோஷன்ஸை பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுறோமா இல்லாட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறோமா? ஃபேமிலியில் இருக்கிற சின்ன பெரிய ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஒருத்தவங்களால ஒரு பிரச்சனைனா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நல்லது செய்கிறேங்கிற பேரில் ஓவராக புத்திமதி சொல்கிறீங்களா இல்லாட்டி கோவம் வந்துருச்சேன்னு கண்ணா பின்னான்னு கத்துறீங்களா? அடுத்தவங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா இல்லாட்டி நீங்கள் சொல்கிறது தான் பிரதானம்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ண போது எல்லாரோட தாட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? ஒரு ஃபேமிலின்னு வந்துச்சுன்னா எல்லாரு கூடயும் உங்களால் அன்பாக இருக்க முடியுதா? யார் கூட எல்லாம் அன்பாக இருக்க முடியல? ஏன் உங்களால் அன்பாக இருக்க முடியல? அந்த ரிலேஷன்ஷிப்பையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு என்னைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? எல்லாம் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன், ரைட்? ஸோ இப்படி தான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு இல்லை. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு அதோட புரிதல் இருக்குங்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இதை விட்டுட்டு நான் ஒரு சுச்சுவேஷனை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன், அதோட ரிசல்ட் இப்படி தான் வரும்னு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. எல்லா ஆக்ஷனோட ரிசல்ட்டும் அதுவே ஆல்ரெடி டிசைடடாக தான் இருக்குது.
நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அது இப்படி தான் அதோட ரிசல்ட் வருங்கிறது அது எழுதப்பட்டது. ஸோ நீங்கள் அதை மாற்ற முடியாது. வாட் யூ கேன் டூ இஸ் ஒன்லி ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஆக்ஷன் அண்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட். அப்படி நான் எல்லாம் பண்ணிட்டேன் மேம், ஆனால் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, திங்ஸ் ஆர் நாட் சேஞ்சிங்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லுக் இன் டு த சிச்சுவேஷன் ஒன்ஸ் அகெயின், ஸ்டடி இட் பெட்டர் தென் பிஃபோர், ட்ரை டு ஹேண்டில் யுவர் ப்ராப்ளம்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபேஷன் till you achieve your expected result without giving up. Next comes self-management. நம்ம காலத்துக்கும் நம்ம பிள்ளைகளோட காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அந்த சேஞ்சை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். இதை விட்டுட்டு எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா அம்மா எங்களை இப்படி தான் வளர்த்தாங்க, நீங்கள் அதனால் இப்படி தான் வளரணும்னு அவங்கள ப்ரெஷர் பண்ணுறது பெரிய தப்பு. எஸ்கலேட்டரில் போயிட்டுருக்கிற ஒருத்தனை படியில் தாண்டா நீ நடந்து வரணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. படியில் ஏறி போனவனுக்கும் எஸ்கலேட்டரில் போனவனுக்கும் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே விஷயந்தான், டாப்பில் போகணும், கீழேருந்து மேலே போகணும். படியில் போனவன் அவனுக்கு தந்தாப்பில் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பான். ஒருவேளை அவன் தூக்கிட்டு போன பை ரொம்ப வெயிட்டாக இருந்திருந்திருக்கலாம், அதனால அவனோட ஸ்பீடு குறைஞ்சிருந்துருக்கலாம். அவன் ஏறி போது விழுந்து தவறி விழுந்திருந்திருக்கலாம். இல்லாட்டி கூட்டத்தில் நெரிசலில் மாட்டிக்கிட்டு அவனால் முன்னாடி போக முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். எஸ்கலேட்டரில் போகிறவனுக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கும். நல்லா தாண்டா ஏறி போயிட்டுருக்குறோன்னு நினைக்கிற நேரத்தில் மிஷினே ரிப்பேர் ஆகியிருந்துருக்கலாம். இல்லை அவனும் கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு முழிச்சிருந்துருக்கலாம். ஒருவேளை இவனும் அவனை மாதிரியே படியில் தவறியும் விழுந்திருந்திருக்கலாம், இல்லாட்டி அவனை காட்டிலும் சீக்கிரமாகவே அவனோட டெஸ்டினேஷனை போய் அச்சீவ் பண்ணியிருந்திருக்கலாம். பாயிண்ட் என்னென்னா, இவனோட ஜேர்னியில் இவனுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் அவனோட ஜேர்னியில் அவனுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் வேறு வேறு, இதை கம்பேரே பண்ண முடியாது. மேபி படியில் போகிறவன் ஃபஸ்ட்டு போயிருந்தான்னா எஸ்கலேட்டரில் போகிறவனுக்கு அவன் கைடன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். டே ஏறப்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்துச்சுடா, நீ வராமல் பார்த்துக்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி ஹேண்டில் பண்ணிக்க சொல்லி கைடன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். படியில் போகிறவனுக்கு அவனோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கைடன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். எஸ்கலேட்டரில் போகிறவனோட ஃபுல் பயணத்தையும் இவனால் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா எஸ்கலேட்டரில் போயிட்டுருக்கிறவன் அவன் ஜேர்னியில் ஃபேஸ் பண்ண போகிற புது ப்ராப்ளம்ஸை படியில் போயிட்டுருக்கிறவனால எக்ஸ்பீரியன்ஸாக யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும். உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காலத்தில் செல்ஃபோன்ஸ் கிடையாது, புதுவிதமான டெக்னாலஜிஸ் கிடையாது, பட் நம்ம குழந்தைங்களுக்கு அது இருக்கே. அதனால அவங்க மேலும் மேலும் முன்னேறலாம், இல்லாட்டி டிஸ்ட்ராக்டாகவும் ஆகலாம். அவங்கள கைட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஒரு வேளை அவங்க தப்பான பாதையில் போனாங்கன்னா இப்படி பண்ணாதடா கண்ணுன்னு சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அவங்க எக்ஸ்பீரியன்ஸால் அவங்க கற்றுக்குருவாங்க. நம்ம அப்ரோச் மூலமாக நம்ம அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்கணும். நான் உன் பின்னாடியே உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன்டா, நீ ரொம்ப கஷ்டப்படுற போது நான் இருக்கேன் உன்னை தூக்கி விடுறதுக்கு, நீ பயப்படாமல் மட்டும் முன்னாடி போன்னு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு மாதிரி தான் இருக்கணும். அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம தளர்ந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்மளை கையை பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைங்க எஸ்கலேட்டரில் ஏறிடுவாங்க, ஆனால் முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடி வந்து இறங்கவும் முடியாமல் நடுவில் மாட்டிட்டு முழிப்பாங்க. அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வேணுமா? இல்லை எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கைடன்ஸை கரெக்டாக கொடுத்து அவங்கள கரெக்டாக வாட்ச் பண்ணி அவங்கள மேலே வரைக்கும் ஏற வைக்கணுமா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், கெடுதலுக்காகவும் யூஸ் பண்ணலாம். டெக்னாலஜியை நல்லதுக்காகவும் பயன்படுத்தலாம், கெடுதலுக்காகவும் பயன்படுத்தலாம். நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு? நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகணும்னா செல்ஃபோனை பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம். தூக்கம் வரலையா, தூக்கம் வர்ற வரைக்கும் ஃபோனை பார்க்குறோம். சாப்பிட போது ஃபோனை யூஸ் பண்ணுறோம், மக்கள் மத்தியில் உட்காந்துருக்க போதும் ஃபோனை யூஸ் பண்ணுறோம். மனுஷனும் பேசிக்கிறது கூட கிடையாது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணுறோம் இது மூலமாக? அவங்க நம்மக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்குறாங்க? குழந்தைங்களை எதுக்கெல்லாம் திட்டுறோமோ அந்த விஷயம்லாம் யார் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கா? நம்ம தான் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேரண்டிங் ப்ரோக்ராம் மூலமாக குழந்தைங்களுக்கு என்ன கற்று தரணுங்கிறத பற்றி பேசுகிறத காட்டிலும் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பற்றி பேசணுன்னாவே போதும், குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட நல்ல விஷயங்களை கற்றுக்குருவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்,
நல்ல நண்பர்களை சேர்க்கறது. வாழ்க்கையில் நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல நண்பர்களை சேர்க்கணும். அடுத்து ஃபேமிலினாலே அன்பு. நம்மளோட ஃபஸ்ட்டு இடம் அதுதான். அங்கேருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே கற்றுக்குறோம். எல்லாமே நம்மளுக்கு உலகமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு மரியாதை கொடுத்து பாசத்தை பகிர்ந்துக்கிட்டு அன்பாக வாழ பழகணும். நம்மளோட இமோஷன்ஸை மேனேஜ் பண்ண தெரியணும். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் மூலமாக இமோஷன்ஸை ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணணும். ஸோ இமோஷன்ஸை மேனேஜ் பண்ண போது யூ ஷுட் நோ ஹவு டு கெட் அலாங் வித் யுவர் சிப்ளிங்ஸ். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி போராட்டமாக இருக்கும். எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்குறாங்க? நம்ம பழக்கி விடுற பழக்கம்தான். டேய் அவன் சின்ன பையன்தான்டா, விட்டு கொடுறான்னு எப்போவுமே சின்ன பையனுக்காகவே பெரிய பையன் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தான்னா அந்த ஹைராக்கி எப்படி ஃபாலோ ஆகும்? பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்கேருந்து கற்றுக்குருவாங்க? ஸோ நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே தப்பான விதத்தில் தப்பான விஷயத்த கற்றுக் கொடுக்குறோம் சில டயத்தில் நம்மளுக்கே அறியாமல். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறணும். மெயினாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். நம்ம வாழ்க்கையில் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் என்னை பற்றி தெரிஞ்சுட்டு என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் என்னோடய இமோஷன்ஸ், என்னோடய சிச்சுவேஷன், என்னோடய ப்ராக்டிசஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறேங்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். சரிங்களா? ஸோ குழந்தைங்கள பற்றி எப்போவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுருவோம். நம்மளை கவனிப்போம். நம்ம நல்ல விஷயங்களை பண்ணால் நம்ம குழந்தைங்க நமக்கு இருந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பழகிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு வேல்யூ லெசனோட உங்களை திருப்பி சந்திக்கிறேன். Thanks for watching and please subscribe to my channel because learning never ends. Bye.